ஹலோ ஃப்ரெண்டு வாங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நெறைய பேர் வீடியோ வந்து டைட்டில் குடுக்கும்போதோ, இல்ல ஏதாவது மெசேஜோ, இல்ல வாட்ஸ்அப்போ டைப் பண்ணும்போது, நம்ம தமிழ்ல டைப் பண்ணா இங்கிலீஷ்ல வருது. இங்கிலீஷ்ல டைப் பண்ணா கூட தமிழ்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இப்ப என்னுடைய இதுல வந்து ஒரு வீடியோவ நான் எடுத்துக்கிட்டேன். அதுல பாருங்க நான் குடுத்துருக்கேன் பாருங்க டைட்டிலு. அந்த டைட்டில வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃபுல்லா டெலீட் பண்ணிடுறேன் பார்த்துக்கங்க. டெலீட் பண்ணிட்டு, நானே இப்ப புதுசா டைப் பண்ண போறேன் பாருங்க. இப்ப இந்த கீழ பார்த்தீங்களா? தான்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த தான்னு கிரீன் கலர்ல இருக்குங்களா? கிரீன் கலர் இருந்தோம்னா, டைப் பண்ணாக்க நமக்கு தமிழ்லயும் வரும், இங்கிலீஷ்லயும் 2துலயுமே வரும். நமக்கு எது வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்ப அந்த தாவ வந்து நான் கட் பண்ணிர்றேன். டச் பண்ணிட்டேன்னா, அந்த கிரீன் வந்து போயிடும். இப்ப வந்து நான் இங்கிலீஷ்ல டைப் பண்றேன். பட்டா, சிட்டா, டவுன்லோட் செய்வது எப்படி? இப்ப டைப் பண்ணோம்னா, அது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் நமக்கு வரும். ஓகேங்களா? பாருங்க, பட்டா, சிட்டா டவுன்லோட் செய்வது எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இல்ல எனக்கு தமிழ்ல வேணும்னு சொன்னீங்கன்னா, அந்த தான்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த தாவ மேல டச் பண்ணீங்கன்னா, கிரீன் கலர்ல அந்த கோடு தாக்கு கீழ ஒரு கோடு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கிரீன் கலரா மாறும். அப்ப வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா, பாருங்க இப்ப இது பண்ணி டைப் பண்ணோம்னா, பட்டா டைப் பண்ணோம்னா பாருங்க தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது. நீங்க எது வேணுமோ என்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி அத செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி சிட்டான்னு இருக்குங்களா? அதே மாரி தமிழ்ல இருக்குது, பக்கத்துல இங்கிலீஷ்ல இருக்குது. நமக்கு இங்கிலீஷ்ல வேணும்னா இங்கிலீஷ் டிக் பண்ணிக்கலாம். தமிழ் வேணும்னா தமிழ் டிக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் செய்வது. இல்லன்னா தமிழ்னா தமிழ் மட்டும் தான் வரும். சில வார்த்தைகள் வந்து நம்ம இங்கிலீஷ் போடுவோம் இல்லையா? அப்போ வந்து இதுல தமிழ் பக்கத்துல இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? அத டச் பண்ணிக்கலாம். இப்ப டவுன்லோடுங்கிறது தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது. இப்ப நான் டவுன்லோடுங்கிறது தமிழ்ல ஓகே பண்ணேன். நான் அந்த தமிழ் வந்து எடுத்துடுறேன். அந்த டச் பண்ணிட்டு அது கிரீன் ஏதாவது எடுத்துடுறேன். அந்த ஆப்ஷன் எடுத்துட்டு, இப்ப பாருங்க, இப்ப டைப் பண்றேன் பாருங்க. டவுன்லோடுன்னு. இப்ப பாருங்க இங்கிலீஷ்ல தான் வரும். தமிழ்லயே வராது. ஓகேங்களா? அதே போல தான் இப்ப பட்டா அப்படின்னு சொன்னாலும், நான் டைப் பண்ணா கூட தமிழ்ல தான் வராது. இங்கிலீஷ்ல தான் வரும். அந்த கிரீன வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ் 2மே வரும். டச் பண்ணலனாக்கா ஒரே ஒரு இங்கிலீஷ்ல இருந்தா இங்கிலீஷ்ல தான் வரும். ஓகேங்களா? இப்படித்தான் நீங்க பார்த்துக்கணும். அத நீங்க டைப் பண்ணும்போது கவனிச்சுக்கங்க. இதுதான் பார்த்து வீடியோ புடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது மாரி ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்து போடுறேன். இந்த கீபோர்ட போயி Play Storeல டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். ஓகே. தேங்க் யூ.